ஒரு முஸ்லீம் தாடி வைத்தாரா, அதனால என்ன பாதிப்பு வருகின்றது என்பதை ஆராய்ந்து 2 வருடம் அவருடைய ஊதியத்தை நிறுத்தி வைக்கக்கூடிய அதிகார மட்டங்கள் உண்மையிலே எதை யோசிக்கணும்? பாசிச சிந்தனையோடு செயல்படக்கூடிய அதிகாரிகள் காவல்துறையில் இருக்கிறாங்களா, வழக்கறிஞராக இருக்கிறாங்களா, நீதித்துறையில் இருக்கிறாங்களா? இவர்கள் நாட்டுக்கே விரோதமான ஒரு கொள்கை உடையவர்களாக இருக்கிறாங்களே. ஏற்றுக்கொண்ட அரசியல் சாசனத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய, காந்தியை கொன்ற, அகிம்சைக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த கட்சியில அங்கம் வகிப்பதற்கு RSS தொடர்புடையவர்களாக இவர்கள் இருக்கின்றார்களே. இதை கண்டறிந்து இவர்களை நடவடிக்கை எடுக்கக்கூடிய வேலையை செய்தால் அதை சமூகம் வரவேற்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, காவல்துறையில் இஸ்லாமியர்கள் தாடி வைக்க தடையில்லை என்கின்ற தீர்ப்பை மதுரை உயர்நீதிமன்றம் வெளியிட்டிருக்கின்றது. இந்த தீர்ப்பு இஸ்லாமிய சமுதாய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றது. கடந்த காலங்களில் பல்வேறு துறைகளிலும் சார்ந்த இஸ்லாமிய மக்கள் தாங்கள் பணி செய்யக்கூடிய இடங்களிலே தாடி வைப்பது, தங்களுடைய இஸ்லாமிய அடையாளங்களை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் கடும் துன்பத்திற்கு ஆளாகி வந்த நிலையில் இந்த தீர்ப்பு என்பது புண்ணுக்கு மருந்திடுவதைப் போல ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. மதுரையைச் சேர்ந்த காவலர் அப்துல் காதர் இப்ராஹிம் என்பவர் 2018ஆம் ஆண்டு அவர் தாடி வைத்த காரணத்தினால் அவர் மீது துறை ரீதியான விசாரணை நடத்தப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு அவருடைய ஊதிய உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து காவலர் அப்துல் காதர் இப்ராஹிம் அவர்கள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கின்றார். அந்த வழக்கினுடைய தீர்ப்பு தான் சமீபத்தில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த தீர்ப்பை மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதிபதி விக்டோரியா கௌரி அவர்கள் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த தீர்ப்பில் அவர்கள் முக்கியமாக எதை குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார்கள் என்று சொன்னால், இந்த நாடு என்பது வேற்றுமையில ஒற்றுமையோடு வாழக்கூடிய ஒரு நாடு. இஸ்லாமிய சமுதாய மக்கள் தங்களுடைய இறை தூதரான நபிகள் நாயகம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் எந்த வாழ்வியலை கற்றுக் கொடுத்தார்களோ அந்த வாழ்வியலின் அடிப்படையில் தாடி வைப்பது என்பது இஸ்லாமிய மக்களுடைய கலாச்சாரம் சார்ந்த விஷயமாக இருக்கின்ற காரணத்தினால் அதில் காவல்துறை தலையிடக்கூடாது என்கின்ற ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள். அதை போன்று காவல் சட்டம் மத ரீதியான அடையாளங்களோடு செயல்படுவதற்கு எந்த தடையும் விதிக்கவில்லை என்பதை தன்னுடைய தீர்ப்பில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். என் பேர் ஜி அப்துல் காதர் இப்ராஹிம். காவல்துறையில் தாடி வளர்க்கலாம். In this office memorandum cited, it was ordered that permission to grow beard should not be granted to police officers other than Muslim, the latter being instructed to keep the beard trim and tidy. அதாவது காவல்துறையில் முஸ்லீம் காவல் ஆளுநர்களுக்கும் அலுவலர்களுக்கும் இவங்களை தவிர தாடி வளர்க்குறதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இது 1957 போட்ட ஒரு சர்க்குலர். அப்போ ஐஜி ஆஃப் மெட்ராஸ், இப்போ டிஜிபி கிடையாது. அந்த சர்க்குலரின் படி தான் முஸ்லீம்களுக்கு தாடி வளர்க்குறதுக்கு அனுமதி இருக்குங்கிறது தெரிய வருது. இது போக முஸ்லீம் அல்லாத மற்ற சமுதாய காவல்துறை சகோதரர்களும் 4 மாதத்திற்கு அதிகம் இல்லாமல் தாடி வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்கு ரேங்க் வைஸ் யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் நான் சொன்ன அந்த முதல் பேராகிராஃப் மறைக்கப்பட்டு விட்டு அது இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கு. இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அது நான் மதுரை சிட்டி கமிஷனர் போலீஸ் ஆஃபீஸ்க்கு ஆர்டி ஆக்டில் போட்டு, தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் போட்டு நான் வாங்கின தகவலின் அடிப்படையில் இந்த செய்தியை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுதான் அந்த காப்பி. இது ஆர்டி ஆக்டில் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் டிசி ஹெட் குவார்ட்டர் கவரிங் லெட்டர் வச்சு கொடுத்த தகவலின் அடிப்படையில் இந்த ஆர்டர் காப்பி இருக்குது. ஆக அந்த மாதிரி தாடி வைக்கிறதுக்கு உரிமை இருந்தும் அதுக்கும் எனக்கு சார்ஜ் கொடுத்துருக்காங்க, 3B சார்ஜ். என்னோடய இன்க்ரிமெண்ட்டெல்லாம் கட் பண்ணி ப்ரொமோஷனுக்கெல்லாம் டிலே ஆகிற மாதிரி அதுக்கு ஒரு வழிவகை செஞ்சு அநியாயம் இழைக்கப்பட்டிருக்குங்க என்பதையும் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். லீகலாகவும் தாடி வைக்கிறதுக்கு உரிமை இருக்குது. இஸ்லாமியர்களுக்கு டிஃபால்ட்டாகவே இருக்குது. முஸ்லீம் அல்லாத மற்ற சகோதரர்களுக்கு 4 மாதம் வரைக்கும் தாடி வளர்த்துக்கலாம். இது போன்ற சட்டங்களின் அடிப்படையில் சீக்கியர்களை பார்த்தீர்கள்னு சொன்னால் அவர்கள் தலையில் டர்பன் கட்டுறாங்கன்னா சும்மாலாம் கட்டிட முடியாது. அப்போ சீருடை பணி செய்யக்கூடிய அது இராணுவமாக இருந்தாலும் சரி, காவல்துறையாக இருந்தாலும் சரி,
சீருடை பணியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் முன்னமே தாங்கள் சார்ந்த மத அடையாளங்களை வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் அவங்க செயல்பட்டுக்கிட்டு தான் வராங்க. சீக்கியர்கள் டர்பன் அணிகிறாங்க, இந்து சகோதரர்கள் அவங்க சபரிமலைக்கு மாலை போடக்கூடிய நேரத்தில் கருப்பு கலரில் துண்டை மேலே போட்டுக்கொள்வார்கள், திருநீர் சில நேரத்தில் பூசிக்கொள்வார்கள், ருத்ராட்ச கொட்டையை போற்றுக்கொள்வார்கள். அவர்கள் சார்ந்த மத வழிபாட்டின் அடிப்படையில் அவர்கள் செயல்பட்டுக்கிட்டு தான் வர்றாங்க. அப்ப இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லீம்களை மட்டும் குறிவைத்து நீ தாடி வைக்கக்கூடாது என்பதற்காக சில பாசிச சிந்தனை உள்ள அதிகாரிகள் என்ன செய்கிறாங்கன்னா, அவர்களை நோவினை செய்யக்கூடிய வேலையை, அவங்களுடைய வணக்க வழிபாட்டில் தடை செய்யக்கூடிய வேலையை செய்து கொண்டு கடந்த காலங்களில் வந்தார்கள். இவற்றுக்கெல்லாம் ஒரு தீர்வு சொல்லக்கூடிய வகையிலே தான் இந்த தீர்ப்பு அமைந்திருக்கின்றது. இது நிச்சயமாக காவலர் சமுதாயம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாய மக்களிடத்திலும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பையும், சட்டம் இன்னும் சாகவில்லை, அது இன்னும் உயிரோடு தான் இருக்கின்றது என்கின்ற ஒரு நம்பகத்தன்மையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இப்போ இதையெல்லாம் ரொம்ப கவனம் செலுத்தி பார்க்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரிகள் உண்மையிலே எதை அவர்கள் பார்க்க வேண்டும்? ஒரு அதிகாரி தாடி வைக்கிறாரு, தன்னுடைய மதம் சார்ந்த ஒன்றை வெளிப்படுத்துகின்றார் என்று சொன்னால் அதனால் சட்டத்தில் என்ன பாதிப்பு வரப்போகுது? அவர் அந்த தாடியை வைத்து கொண்டு ஏதாவது சட்டத்துக்கு புறம்பாரா செய்கிறாரா? அவர் நாட்டினுடைய விதிமுறைகளுக்கு ஏதாவது மாற்றமாக செய்கிறாரா? துறை ரீதியான விஷயங்களில் அவர் ஏதாவது ஏற்றம் இறக்கத்தோடு நடந்து கொண்டாரா? பாகுபாடு காட்டுகின்றாரா? இப்படிங்கிறத கண்காணிக்கலாம். ஆனால் நீங்கள் இன்னொரு பக்கம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மத்திய பிரதேசத்திலிருந்து ரோஹித் ஆரியா என்று சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி ஓய்வு பெறுகிறார். ஓய்வு பெற்ற உடனே அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் பிஜேபியில் போய் சேர்றார். பிஜேபியில் போய் அவர் சேர்ந்ததே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கின்றது. ஏன்னா நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மற்றவங்க எல்லாத்தையும் விட தெரியும், பல ரவுடிகளை பிஜேபியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு கொலை செய்கிறவன், கொள்ளையடிக்கிறவன், கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன். நீங்கள் தமிழகத்தை எடுத்து பாருங்களேன், இந்த ஆருத்ரா கோல்டு மோசடியில் ஈடுபடக்கூடியவர்கள், அதுக்காக மூளையாக செயல்பட்டவர்கள், அதற்கு முழு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஒரு கொலை கட்ட பஞ்சாயத்து ரேண்டமாக நீங்கள் ஒரு 10 சம்பவத்தை தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் குறைந்தது 5 சம்பவத்தில் பிஜேபியை சார்ந்த ரவுடி கும்பல் அதில் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். தமிழகத்தில் தான் இந்த நிலைமைன்னு சொன்னால் வட இந்தியாவில் இன்னும் அதோடைய ரேஷியோ அதிகரித்து கொண்டே போகும். இந்த மாதிரி பல வழக்குகளை அந்த ரோஹித் ஆரியாவே விசாரிச்சிருப்பார், இதில் பிஜேபி நபர்கள் தொடர்பு பட்டிருக்காங்கன்னு சொல்லி. இந்த ரோஹித் ஆரியா ஓய்வு பெற்ற உடனே அவர் பிஜேபியில் போய் சேர்ந்துட்டு அவர் சொல்றாரு, என்னுடைய சிந்தனையும் பிஜேபியோடைய சிந்தனையும் ஒத்து போயிருக்கின்றது, அதனால தான் இதில் நான் சேர்ந்தேன். அப்போ அந்த நீதிபதி எந்த சிந்தனையில் இருந்திருப்பாரு? இந்த கட்ட பஞ்சாயத்து செய்கிற சிந்தனையில் இருந்தாரா? அவர் என்ன மாதிரியான தீர்ப்புகளை கொடுத்தாரு? பாசிச சிந்தனையோடு தான் அவர் இருந்தாரா? அவர் தீர்ப்புகளே பரிசீலனை பண்ணக்கூடிய இடத்துக்கு நாடு சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம ஆராயணும். ஒரு முஸ்லீம் தாடி வைத்தாரா, அதனால என்ன பாதிப்பு வருகின்றது என்பதை ஆராய்ந்து 2 வருடம் அவருடைய ஊதியத்தை நிறுத்தி வைக்கக்கூடிய அதிகாரிகள், அதிகார மட்டங்கள் உண்மையிலே எதை யோசிக்கணும்? பாசிச சிந்தனையோடு செயல்படக்கூடிய அதிகாரிகள் காவல்துறையில் இருக்கிறாங்களா? வழக்கறிஞராக இருக்கிறாங்களா? நீதித்துறையில் இருக்கிறாங்களா? இவர்கள் நாட்டுக்கே விரோதமான ஒரு கொள்கை உடையவர்களாக இருக்கிறாங்களே, ஏற்றுக்கொண்ட அரசியல் சாசனத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய, காந்தியை கொன்ற அகிம்சைக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த கட்சியில அங்கம் வகிப்பதற்கு RSS தொடர்புடையவர்களாக இவர்கள் இருக்கின்றார்களே, இதை கண்டறிந்து இவர்களை நடவடிக்கை எடுக்கக்கூடிய வேலையை செய்தால் அதை சமூகம் வரவேற்கும். ஆனால் தாடி வைப்பதை முஸ்லீம்களையே சீண்டி பார்ப்பதே தன்னுடைய வளமையாக வைத்துக்கொண்டு வட இந்தியாவில் எப்படி அதிகாரிகள் செயல்படுகின்றார்களோ அது போன்று அங்கொன்றும் இங்கொன்றுமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் செயல்பட்டு இருக்கின்றார்கள். அதற்கு இன்றைக்கு மதுரை ஹைகோர்ட் சரியான தீர்ப்பை வழங்கி இருக்கின்றார்கள். இந்த தீர்ப்பின் அடிப்படையில் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இஸ்லாமிய மாணவர்களாக இருந்தாலும் சரி அல்லது அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, தாங்கள் சார்ந்த மத உரிமையை அவர்கள் சரியான முறையில் பின்பற்றுவார்கள். இந்தியா எங்களது தாய்நாடு, இஸ்லாம் எங்களது வழிபாடு என்கின்றதோடு இன்று இஸ்லாமிய மக்கள் பீடு நடை போடுவார்கள் என்பதை மிக மகிழ்ச்சியோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.